friends, welcome back to my channel சமையல் பவன். இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 டேஸாவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொணக்கொணன்னு தான் இருக்கு. லாஸ்ட் 2-3 வீடியோல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7-7:30 மணி போலலாம் வந்து பாத்தீங்கன்னா பனி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் வாக்கிங் வந்து போயிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இதுவும் வந்து சீக்கிரமா சரியாயிடும். அது வரைக்கும் என்னோட வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதுவும் பர்டிகுலராக இந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஏதாச்சும் சிம்பிளாக சமைச்சுக்குவோம், இல்லைன்னா கடையில் ஏதாச்சும் வாங்கிக்குவோம். பட் இந்த டைம் வந்துட்டு நான் வெயிட் லாஸில் இருக்கனால எனக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒன்று லோ கேலரிஸ் வந்து பார்த்து செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்கே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓட்ஸ் இட்லி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடயே வந்துட்டு அந்த வரமல்லி வச்சு அரைக்கிற சட்னியும் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெசிபி வந்து ஷூட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னப்போ இப்போ தானே நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெசிபி ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் நம்ம அரிசி மாவு தோசை வந்து இருந்தது. ஸோ அது வந்து ஊற்றிக்கிட்டாங்க. இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கூலில் ஹாஃப் டே வந்து என்கேஜாக இருந்துட்டு வீட்லேயே அதே மாதிரி அவங்கள என்கேஜாக வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து எப்படி என்கேஜ் பண்ணுறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி காட்ட சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்பர்ஸ் மேட்சிங் அதெல்லாம் வந்துட்டு பிரிண்டரில் வந்து எடுத்து கொடுப்பேன். பிரிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு நோட்டு மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு கலர் ஸ்கெச்சஸை வச்சு சும்மா ஏதாவது குட்டி குட்டியாக படம் வரைகிறது, மேட்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணி போல் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னனால சும்மா ப்ரெட்டில் வந்துட்டு நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அதுவும் வந்து லைட்டாக தீஞ்சு போச்சு. இந்த தீஞ்சு போன போர்ஷனை மட்டும் குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். வீட்டில் வந்துட்டு யாராச்சும் ஏதாவது சாப்பிட்றப்போ கண்டிப்பாக எனக்கும் ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு டேட்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுக்குவேன். ஒருவேளை அதை நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து குடித்து வயிறை வந்து நிறச்சிருவேன். தர்பூசணி பழம் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் டைமில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாதுங்க. கேலரிஸ் ரொம்ப கம்மி, மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்கள் வெயிட் லாஸில் வந்துட்டு இந்த தர்பூசணி பழம் வாங்கி வச்சுக்கோங்க. வயிறும் நல்லா ஃபுல்லாகும். அதே மாதிரி நம்ம டயட் டைமில் ஸ்வீட்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டோம்ல. ஸோ இந்த தர்பூசணி பழம் வந்து வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. பையன் வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும் போது சாலிட் ஃபுட்ஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அடிக்கடி வந்து இட்லி பண்ணுறனால ஒரு சின்ன இட்லி பாத்திரமா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி வாங்கினது தான். இது எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். பெரிய இட்லி பாத்திரத்துக்கு தம்பி மாதிரியே இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு சில நாள் ஸ்பெஷலாக எதுவும் குக் பண்ணிக்க முடியல அப்படின்னா 2-3 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட், அப்புறம் கார்ன், அப்புறமா இந்த பச்சை பட்டாணி எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்குவேன். லைட்டாக உப்பும் பெப்பர் அப்புறம் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு. இந்த மாதிரி ஏதாச்சும் கம்மியாக குக் பண்ணுறதுக்கு எல்லா டைமுமே இந்த பெரிய இட்லி பாத்திரத்தை எடுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி இட்லி பாத்திரத்தை மேலேருந்து தூசி தட்டி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் வந்து பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஹக்கா நூடுல்ஸில் வந்துட்டு கேரட், கேபேஜ், அப்புறம் வந்துட்டு கேப்சிகம் வந்து போடுவாங்க. அன்றைக்கி என்கிட்ட கேப்சிகம் இல்லாதனால நான் கார்னும் பச்சை பட்டாணியும் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுல்ஸ் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வடித்து விட்டுட்டு 2-3 தடவை கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட் க்ராசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு டப்பாவில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே இந்த எறும்பு பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ சம்மருக்கான உணவுகளை வந்துட்டு இந்த வின்டர் சீசன் இருக்கும் போதே வந்துட்டு எறும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி அதோட வீட்டில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து சாப்பிடும். பட் இதுதான் கரெக்டானு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்துட்டு சின்ன வயசில் சிறுவர் மலர்லாம் வரும் இல்லையா பேப்பரோட, ஸோ அதில் வந்துட்டு நான் ரீட் பண்ணேன். அப்போ வந்து ரீட் பண்ணது தான் இது. நூடுல்ஸ்க்கு காய்கறி எல்லாமே நீளமாக வந்து கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பிரியாணி கட் பண்ணுவோம்ல நல்லா தின் ஸ்லைசஸாக, ஸோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட், கேபேஜ் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடயே வந்துட்டு நம்ம வச்சுருந்த கார்னும் பச்சை பட்டாணியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வந்து நான் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் நல்லா பாதி போல் வெந்துடும்.
இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2 கரண்டி போல் வெஜிடபிள்ஸ் எடுத்து தனியாக வந்து வச்சுக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்காக. எனக்காகவே நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக தான் போட்டு ஸ்டிர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். பட் கம்மியான வெஜிடபிள்ஸ் இருந்தாலே போதும். எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறனால ஓவராலாக வந்துட்டு நிறையா இருக்க மாதிரி வந்துடும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ், அதுக்கு கூட இந்த சவுமீன் ஹக்கா நூடுல்ஸ் மசாலா வந்து நான் எப்பயுமே வந்து ஆட் பண்ணுறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணாமல் பண்ணால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற ஹக்கா நூடுல்ஸ் போலே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஹக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நான் வந்துட்டு இந்த எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, பெப்பர், அப்புறம் லெமன் பிழிஞ்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் சாலட் மாதிரி. நீங்கள் இந்த ஹக்கா நூடுல்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். மெயில் ஐடி வந்து என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காலையில் சாப்பிட்ட ஓட்ஸ் இட்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஆஃப்டர்நூன் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். பட் ஒரு 4 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுண்டல் வந்து தாளித்து சாப்பிட்ருந்தேன். சைட்லேயே வந்துட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். பையன் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கிறான், வா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி. நான் வேறு 6 மணிக்குள்ளே சாப்பிடணுமா, ஸோ 6 மணிக்கு மேலே தான் நான் வெளியவே கிளம்ப முடியும். பட் அவனுக்கு வந்து உடனே வெளியே போகணுன்னு சொல்லி ஒரே அவசரம். இந்த தாளிச்ச சுண்டலோட லாஸ்ட்டாக வந்துட்டு லைட்டாக வெங்காயம் போட்டு ஒரு வதக்கணும் அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்கும். அந்த வெங்காயம் வந்துட்டு ஃபுல்லாக குக்காக இருக்காது. அந்த க்ரன்ச்சினஸோட அந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய குக்கும்பரும் இந்த சுண்டலும் தான் எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டது போக மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த பூஜா ரூமில் இருக்கக்கூடிய லைட்டு பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பையனோட 2nd பர்த்டேக்கு டெக்கரேஷனுக்காக நான் வாங்கியிருந்த ஒரு ஸ்ட்ரிங் லைட் தான். இதை வந்து நம்ம என்ன ஷேப்லனாலும் வளைச்சிக்கலாம். இதை வச்சு நம்ம லெட்டர்ஸ் கூட வந்து எழுதலாம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் லைட் தான் கபோர்டை சுற்றி விட்டு ஒரு ஷேப் மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் போடுறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஈவினிங் வெளியே போயிட்டு வந்து பையனுக்கு வந்துட்டு இந்த வெத்தலை, ஓமவல்லி இலை இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வந்து பண்ணி கொடுத்தேன். அது வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருக்க இப்போல்லாம் ரெகுலராக கொடுத்துடுறது. ஸோ வந்து நெஞ்சில் வந்து சளி சேர்றது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது. இப்போ வந்துட்டு நான் ரைஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாமை, இது வந்து லிட்டில் மில்லட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா மில்லட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த சாம அரிசி வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சாம அரிசியில் தோசை மாவு வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நான் வந்து தோசை ஊற்றிப்பேன். எனக்கு மட்டும் மெஷரிங் கப்பில் 1/2 கப் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு சாம அரிசி வந்து எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துட்டு ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். சாம அரிசி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கிட்ட ஊறணும். இன்றைக்கி வெளியே போயிருந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி ப்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஹாட் கேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த சப்பாத்தி ப்ரெஸ் கிடையாது, பூரி ப்ரெஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. பட் பூரியுமே அதில் வச்சு நம்ம பண்ணுறப்போ ரொம்ப திக்கான பூரியாக தான் கிடைக்கும். அது சாப்பிட்றதுக்கு வந்து சவ்வு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எண்ணெயும் கூட குடிக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து யோசிச்சு வாங்குங்க. நான் வந்துட்டு இந்த சப்பாத்தி ரீசனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால தான் சப்பாத்தி ப்ரெஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி போர்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அது என்னதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.